வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கௌஷி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ? நீங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் கும்பல சுரமான வேண்டிக் கொண்டு இந்த வீடியோவை தொடங்குறேன். இன்றைக்கு ஒரு காலமாக சாப்பிடலாம் செய்ய வழி கேட்டுட்டேன். இன்றைக்கு ஊர்லேயும் எலெக்ஷன் நடக்குது. ஓட்டு சிலிப்பு கொடுத்து விட்டா மட்டும் பத்தாது, ஓட்டு போட்டு வெளியே வரேன் பூரா நம்மளுக்கு போட்டுருக்கானாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்க. சப்பாத்தி தான் செய்வோம் என்று வலிக்கிட்டு சப்பாத்தி ராய் பண்ணினான். ஏனோ தெரியல, இன்றைக்கு புதுசாக சப்பாத்தி கொஞ்சம் பொங்கி வந்துச்சுது. மட்டும் போல் எனக்கு குழைச்சா பெருசாக சாஃப்டாக வாரதில்லை, பயங்கர ரஃபாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு ரொம்ப நல்லா வந்துச்சு. யாருக்கு ஓட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். ஏய், உண்மையை சொல்றா? சத்தியமா உனக்கு தானே போட்டேன். சரிப்பா. சப்பாத்தி மாவு வாங்கி தான் எப்போவுமே சப்பாத்தி ராய் பண்ணுறேன் நான். ஆனால் இன்றைக்கி நிறைய நீர் நான் குழைச்சபடியாக நல்லா சாஃப்டாக வந்துச்சுது. யார் யாரெல்லாம் எலெக்ஷனுக்கு போய் ஓட்டு போட்டனீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. ஏய், அப்படி பின்னாலவா? யாருக்கு ஓட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். உண்மையை சொல்லு. சப்பாத்திக்கு பருப்பு கறி வைக்க நல்லா இருக்குமென்று சொல்லிண்டு பருப்பு உருளைக்கிழங்கும் போட்டு பருப்பு கறி வச்சுனா நல்ல மிளகு சீரகமெல்லாம் குத்தி போட்டு பூடு நிறைய போட்டு ரொம்ப டேஸ்ட்டான பருப்பு கறி. எலெக்ஷனுக்கு எல்லோரும் ஓட்டு போட்டு வந்துட்டிங்களா? தெரியலை எப்படி எலெக்ஷன் போகுமென்று சொல்லி என்ன ஸ்ரீலங்கா எலெக்ஷன். ஆனால் எனக்கு வடிவேலு ஜோக் தான் ஞாபகம். அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன். ஏன்ட்டு என்ன சொன்ன? உனக்கு போட்டேன்னு சொன்னேன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மை தானே. என்னடா சொல்ற? இந்த பெயிண்டிங் கார்களை பாருங்க. கார் ட்ரெயின் அடிச்சிருக்கிறாரு. ட்ரெயின் ஹெலிகாப்டரா தெரியவே இல்லை. ஹெலிகாப்டர் இது ஹெலிகாப்டர் சரியோ. இது ட்ரெயின் அடிச்சிருக்கிறாரு. இது காரா. இந்த காரை பாருங்க, கருப்பு ஃபுல்லாக அடிச்சிட்டாரு. மற்ற இது சிக்னல் லைட்டை பாருங்க, நான் சொல்லி கொடுக்க அடித்தவரானா மறுபடியும் அடிச்சிருக்காரு. இல்லை, இது யார் அடித்தது? இது அம்மா. நான் சேர்ந்து அடித்தேன், சும்மா அடிச்சேனா? அகலியா, நீங்கள் என்ன செய்கிறீங்களா? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்தில் ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்தில் ஒரு குத்து. ஆக மொத்தம் ரெண்டு குத்துனேன். மூணாவது குத்து நான் குத்தவா? குத்துனேன் உன் கையை தரோளமா. அப்படியே மத்தியானமும் கறி வைப்போம்ண்டு டின் பீஸ் கறி வைக்க வழி கேட்டுட்டேன். டின் பீஸ் கறி ரொம்ப நல்ல டேஸ்டான கறி, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வடிவேல் ஜோக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு எலெக்ஷன் என்றாலே இந்த வடிவேல் ஜோக் தான் ஞாபகம் பாருது. எல்லா கட்சிக்காரும் காசு வாங்குறது, எல்லா கட்சியும் போறது. பகை இல்லாம போறீங்கன்னா டின் ஃபிஷ் கறி நல்லா வத்தி வந்துட்டு, நல்லா எண்ணெய் பேந்து வத்தி வந்துட்டு அப்படியே அதை ஆஃப் பண்ணிவிட்டு அங்கே ரைஸும் போட்டேன். நான் ரொம்ப டேஸ்ட்டாக மத்தியானம் சமைச்சு முடிச்சுட்டு நான் கொஞ்சம் கேக் கட் பண்ண போகிறேன். தலைமையில் கொஞ்சம் வளர்ந்துட்டு கீழே எல்லாம் வடிச்சிட்டு அப்போ தலைமையிலும் போய் வெட்டி கொண்டு வருவோம்னு சொல்லிண்டு வலிக்கிட்டுட்டேன். இந்த வடிவேல் ஜோக்கை பாருங்க. நார பயில வளைச்சு வளைச்சு குத்திருக்கானையா. ஆமா, நீ யாருக்கு ஓட்டு போட்ட? உன் சின்ன தென்னை மரத்துக்கு தானே போட்டிருக்கேன். உண்மையை சொல்றா? என் ஆத்தா சத்தியமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன். வேணாண்டா. என் பொண்டாடி சத்தியமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன். நான் இங்கே சமைச்சு கொண்டிக்க அகலியன் டோய்ஸில் எல்லாத்தையும் கொண்டு வந்து சாப்பாட்டு மேசில் வச்சுட்டு மம்மி பார்க்க சொல்லியாண்டு கதிரைக்கு மேலே மேறிண்டு கொண்டு விளையாடி கொண்டு உண்டவர். அவரை சமாளித்து சமைக்கிறதே பெரிய போராட்டம் ஒவ்வொரு நாளுமே. நான் ஏற்கனவே வந்து போயிருக்கேன்டா. அட என்னென்ன நீங்க, என் புள்ள சத்தியமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன். எனக்கு நம்பிக்கை இல்லை. கேக் கட் பண்ண சலூனுக்கு வந்துட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கு தலைமுறை வெட்டி கொண்டு போக போகிறேன். நீ இப்படி நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நான் ஓட்டு போட்ட சீட்டையே கையில் கொண்டு வந்திருக்கேன். லேய கட் தான் வெட்ட சொல்லினான். பாப்பம் அவர் எப்படி வெட்டுறாருன்னு சொல்லிண்டு. ஓட்டு போட்ட சீட்டியா? என்னென்ன இங்க பாருங்கண்ணே, தென்னை மரத்துல போட்டுக்கணா. அட என்னண்ணே நீங்க எத்தனை வருஷமா நீங்க கெஞ்சிட்டு இருக்கீங்க தென்னை மரத்துல போடுறா. ஃபைனலாக கேக் கட் பண்ணி முடிச்சிட்டேன். எத்தனை பேர் எலெக்ஷனுக்கு போய் ஓட் போட்ட நீங்கள்? நாங்க நினைவு இல்லாம இருக்கோம். 17 வருஷமா தென்னை மரத்துல தானே போட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கெல்லாம் வாக்கு மாற மாட்டோம்னே. 17 வருஷமாவா? அப்ப 17 வருஷமா கொண்டு போயிட்டா இருக்கியாடா நீ? இந்திய நாள் நல்லா போச்சுது. இந்த ஜோக்கை பார்த்து சிரிக்கிறது அழுதான் தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன். பாய்.